ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நாள் முழுக்க சுறுசுறுப்பாக இருக்கணும்னு நினைப்பீங்க, ஆனால் முடியாமல் ரொம்ப சோர்வாக இருக்கா? இது வயசாகிறதுனால வருது தான் அப்படின்னு நினச்சி சரி விடு அப்படின்னு உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக்கிறீங்களா? அப்போ அடுத்த சில நிமிஷங்கள் உங்கள் எண்ணத்தையே முழுசாக மாற்ற போகுது. இது நம்மளை பல பேருக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். காலையில் கண் முழிக்கிறப்பயே உடலில் ஒரு தெம்பே இல்லாமல் மனசு மந்தமாக இருக்கும். இந்த நாள் எப்படியா போக போகுது அப்படின்னு ஒரு மலைப்பு வரும் இல்லையா? இது ஒரு சாதாரண விஷயமா நம்ம கடந்து போயிட முடியாது. ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி இதுக்கு உண்மையான காரணம் வயசு கிடையாதுங்க. நம்ம உடம்புக்கு தேவையான சரியான சக்தி, சரியான ஊட்டச்சத்து கிடைக்காதப்ப நம்ம உடம்பு நமக்கு அனுப்புகிற ஒரு முக்கியமான சிக்னல் தான் இந்த சோர்வு. நமக்கு வயசாக ஆக டைஜஷன் சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவாகும். இதனால என்ன ஆகும்னா, நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து புரோட்டீன், நார்ச்சத்து மாதிரியான முக்கியமான சத்துக்களை உடம்பால் சரியாக பிரித்து எடுக்க முடியாமல் போகும். இந்த ஊட்டச்சத்து குறைபாடு தான் நம்மளை நாள் முழுக்க டயர்டாக உணர வைக்குது. கேட்கவே ஆச்சரியமாக இருக்கலாம், ஆனால் உண்மை என்னென்னா, உங்களோட காலை நேரத்தில் செய்ய போகிற ஒரு சின்ன ரொம்ப சிம்பிளான ஒரு மாற்றம் அந்த நாள் முழுக்க உங்களோட உடல் எப்படி செயல்படுதுங்கிறதே மாற்றி அமைக்க முடியும். அந்த பெரிய மாற்றம் எதுலேருந்து வரப்போகுது தெரியுமா? ஒரு சாதாரணமாக பார்க்குற ஒரு சின்ன விதியிலிருந்து தான். ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி உண்மையிலேயே அசாதாரணமானதுங்க. நம்ம பார்க்க போகிற அந்த ஹீரோ வேற யாரும் இல்லை, அதுதான் சியா விதை. வெறும் 100 கிராம் சியா விதையில் எவ்வளோ சத்து இருக்குன்னு பார்க்கலாமா? இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து ஒரு பெரிய கப் ஓட்ஸில் இருக்கிறத விட அதிகம். கூடவே உடம்புக்கு தேவையான புரோட்டீன், மூளை வளர்ச்சிக்கு முக்கியமான ஒமேகா 3, அப்புறம் கால்சியம், இரும்பு சத்துன்னு ஒரு குட்டி ஊட்டச்சத்து புதையிலே இந்த சியா விதையில் இருக்குன்னு சொல்லலாங்க. இந்த எல்லா சத்துக்களும் ஒன்றா சேர்ந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை தருது. அதுதான் நீடித்த சக்தி. அதாவது காலையில் குடித்ததும் ஒரு மணி நேரத்துக்கு எனர்ஜி இல்லை, நாள் முழுக்க உங்களை சீராக ஸ்டெடியாக சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கு என்ன பண்ணுன்னா, இந்த சியா விதைகளை தண்ணியில் கலந்து குடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, எப்படி இந்த ஒரு சின்ன விதை பெரிய மாற்றத்தை கொண்டு வருது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 3 முக்கியமான ரகசியங்களை பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்த்துடலாமா? ஆமாம், இந்த 3 ரகசியங்களை புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும், உங்கள் சோர்வுக்கான தீர்வு எவ்வளவு சிம்பிள்னு உங்களுக்கே நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். முதல் ரகசியம் நீடிய ஆற்றல். அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சியா விதைகள் இருக்குல்ல, அது நமக்கு 1 மணி நேரம் மட்டும் நீடிக்கிற தற்காலிக எனர்ஜியை கொடுக்காம நாள் முழுக்க சீராக நம்மளை சுறுசுறுப்பாக வச்சுக்குது. இப்போ சர்க்கரை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை சாப்பிட்டா எனர்ஜி திடீர்னு ஏறி டக்குன்னு இறங்கிடும். 1 மணி நேரத்தில் திரும்பவும் டயர்டாயிடுவோம். ஆனால் சியா விதைகளை தண்ணியில் ஊற வச்சு நம்ம குடிக்கிறப்ப அது ஒரு ஜெல்லி மாதிரி ஆயிரும். இந்த ஜெல்லி என்ன பண்ணுன்னா, நம்ம வயிற்றுக்குள்ளார உணவு மெதுவாக ஜீரணமாக உதவுது. இதனால் இரத்த சர்க்கரை அளவும் ஒரே சீராக இருக்கும். அந்த திடீர் சோர்வும் வராது. இரண்டாவது ரகசியம் என்னென்னா, சீரான செரிமானம். சியா விதைகள் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார்ச்சத்து என்ன பண்ணுன்னா, நம்ம குடலோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. இதுதான் இந்த ஹோல் ப்ராசஸோட ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லலாம். நல்ல செரிமானம்னா என்ன? சிம்பிளாக சொன்னால், நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய சத்து எல்லாம் ஒழுங்காக உங்களோட உடம்புல சேரணும். குடல் இயக்கம் சீராகிறப்ப சத்துக்கள் நல்லா உறிஞ்சப்பட்டு அது நேரடியாக உங்களோட ஆற்றல் அளவை அதிகரிக்குது. நம்மளோட எனர்ஜியோட அடித்தளமே நம்மளோட குடல் ஆரோக்கியத்தில் தான் இருக்குது. மூணாவது ரகசியம் என்னென்னா, இது ரொம்பவே முக்கியம், வலுவான மூட்டுகள். சியா விதைகள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்குல்ல, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வீக்கத்தை, அதாவது இன்ஃப்ளமேஷனை குறைக்க உதவுது. வயசாகிறப்ப வரக்கூடிய மூட்டு வலி இருக்குல்ல, அது நம்மளை நடக்க விடாமல் நம்மளோட இயக்கத்தையே குறைச்சிரும். இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீக்கம் தான். இந்த வீக்கம் குறையிறப்ப மூட்டு வலி குறையுது, நடக்கிறது, ஏந்திரிக்கிறது எல்லாமே சுலபமாகுது. உடல் இயக்கம் சுலபமானாலே நம்ம இன்னும் ஆற்றலோடு உணர்வோம். சரி, இதோட நன்மைகளை பற்றி எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ இதை எப்படி நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் ஒரு பழக்கமாக மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் நினைக்கிறத விட இது ரொம்பவே சுலபம். இதோ இந்த 3 எளிய படிகளை நீங்கள் பாருங்கள். 1 டீஸ்பூன் சியா விதை எடுத்து 1 கப் தண்ணியில் போட்டு 15 நிமிஷம் ஊற வைங்க. அவ்வளவுதான், முடிஞ்சது. இப்படி ஊற வச்ச சியா விதைகளை நீங்கள் அப்படியே வெறும் வயிற்றில் கூட குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் குடிக்கிற பால்லையோ மோர்லேயோ காலையில் சாப்பிட்ற ஸ்மூத்தியில் கூட கலந்து சாப்பிட்லாம். இதை உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பழக்கமாக மாற்றிக்கிறது ரொம்ப ஈஸி.
இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது வெறும் ஒரு டிப்ஸ் இல்லை, இது உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த புரிதல் அப்படின்னு சொல்லலாம். இந்த மேற்கோள் சொல்லக்கூடிய மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில் பெரிய ரிசல்ட் வேணும்னா நம்ம தினமும் செய்யக்கூடிய இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதுக்கு அடித்தளம். நம்ம இடத்துல பலரும் செய்கிற ஒரு பெரிய தவறு இதுதான். நம்ம உடம்பு சோர்வாக இருக்கிறதுக்கு காரணம் வயசு தானே நம்ம நம்ப ஆரம்பிச்சிட்டா அதை மாற்றிக்கணுங்கிற முயற்சியை நம்ம கைவிட்டுருவோம், அங்கேயே நின்றுவோம். ஆனால் உண்மை என்னென்னா, அந்த சோர்வை தவிர்க்க முடியாத நிலை அப்படிங்கிறது கிடையாது. நம்ம உடம்பு இருக்குல்ல, அது நம்மக்கிட்ட பேசுகிற ஒரு மொழி. எனக்கு சரியான சத்து தேவைன்னு நம்ம உடம்பு கேட்குது. அந்த சிக்னலை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை கேட்குறத செஞ்சாலே போதும். அதனால இதிலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் இதுதான். உங்களோட உடலோட ஆற்றல் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இனிமேல் சோர்வை வயசாகிறதோட அறிகுறின்னு பார்க்காம சரி செய்யக்கூடிய ஒரு சிக்னலாக பாருங்கள். அந்த மாற்றத்தை முதல் படியாக இந்த ஒரு சின்ன விதியிலேருந்து தொடங்கட்டும். இந்த வீடியோவில் ஒரு சின்ன விதை எப்படி 60 வயசுக்கு அப்புறமாவும் சோர்வை நீக்கி உங்களை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.